உபதேசம் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு செய்தி நம்ம கேட்க போகிறோம். டாக்டின் சம்பந்தமானது. நம்ம எப்போவுமே ஒரு ஆசீர்வாதம், பாதுகாப்பு அதை மட்டும் நாடாதபடி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள் என்ன, ஏன் அது சொல்லியிருக்குது என்று தெரிந்து கொண்டால் அந்த உபதேசத்தை கடைபிடிக்கிறவர்களையும் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த உபதேசம் சம்பந்தமான ஒரு செய்தி கேட்கலாம். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-3 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த கொலோசு சபை என்று சொன்னாவே அதுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க. பிலதெல்பியா சபை என்றால் உண்மையுள்ள சபை, ஃபெய்த்ஃபுல் சர்ச் அப்படின்னு பேர். லவோதிக்கா சபை என்று சொன்னால் வழுவி போகிற மாய்மாலமுள்ள ஒரு சபையும் பேர். அதே போல் இந்த கொலோசு சபை என்று சொன்னால் ஒழுக்கமுள்ள ஒரு சபை. இந்த சபைக்கு பேர் காரணம், இந்த உபதேசம் சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒழுக்கமா இருந்தாங்க அவங்க. ஆகத்தான் இந்த சபைக்கு ஒழுக்கமுள்ள ஒரு சபை அப்படின்னு பேருங்க. ஒரு சபை என்று சொன்னால் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு இதில் எழுதுவாருங்க. அப்படியே ஒரு அறிமுகமாக சொல்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாமே ஒரு சபை எப்படி இருக்கணுமா, வெற்றியுள்ள ஒரு சபை, ஒழுக்கமுள்ள சபைனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி துருபதேசங்களை எதிர்த்து நிற்கிற சபையாக இருக்கணுங்க. இந்த வருஷத்தில் துருபதேசங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், எதிர்க்கக்கூடிய சபையாக இருக்கணும். நம்பர் 1 அப்படி வசனத்தை குறிச்சுங்க 2:4 படி. 2வது ஒழுக்கமுள்ள சபையாக இருக்கணும். துருபதேசத்தை எதிர்த்து நிற்கணும், ஒழுக்கமுள்ள சபை. தான் 2:5. இந்த ஒழுக்கன்ற வார்த்தைக்கு மூல பாஷை எப்படி போட்டிருக்குன்னா, இராணுவத்தில் இருக்கிற ஒரு ஒழுக்கம், இராணுவ வீரனுக்கு இருக்கிற ஒழுக்கம். இராணுவ வீரனுக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதை போல ஒரு டிசிப்ளின் இருக்கணுமா. அந்த சபை தாங்க இது ஒழுக்கமுள்ள ஒரு சபை என்றால், இராணுவ வீரனை போல ஒழுக்கம். 3வது கிறிஸ்து தலையாய் இருக்கிற சபை. கிறிஸ்து தலையாய் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை. எல்லா சபையும் சபை கிடையாதுங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை. அப்புறம் விசுவாசத்தை கடைபிடிக்கிற சபை. விசுவாசத்தை கடைபிடிக்கிற சபை. நீ வீட்டில் போய் நான் சொல்ல வசந்தம் வாசித்து பாருங்க. 2:7 விசுவாசத்தை கடைபிடிக்கிற சபை, வளருகிற சபை. 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. அப்படி ஒரு சபனை வளர்ந்துட்டே இருக்கணுங்க, எல்லா விஷயத்திலும் வளரணும். ஆத்துமாக்களின் எண்ணிக்கை, இந்த பரிசுத்தம், ஜபம், காணிக்கை, இப்படி எல்லா விஷயத்திலும் வளரணும். இதுதாங்க ஒரு ட்ரூ சர்ச்சுக்கு அடையாளம். இதெல்லாம் அப்படி இருந்த சபை தாங்க கொலோசு சபை. அதுக்கு தான் அந்த பேரு பாருங்க, ஒழுக்கமுள்ள ஒரு சபை. இது அப்படியே ஒரு மனசுல வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த நிருபத்தை குறித்து நம்ம ஒரு பின்னணியை தெரிஞ்சுக்கிடணும். எப்பவுமே எந்த ஒரு நிருபத்தை வாசித்தாலும் அல்ல எதை வாசித்தாலும் பின்னணியை தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எல்லா சபையை காட்டிலும் கொலோசு சபைக்கு சில வித்தியாசம் இருக்குது, விசேஷம் இருக்கிறது. இந்த கொலோசு சபை என்றால் கொலோசு பட்டணத்தில் இருந்த சபை. கொலோசு பட்டணம், அதாவது எபேசு நமக்கு நல்லா தெரியும், ஏசியா மைனர் என்கிற பகுதியில் இருக்கிற பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு பட்டணம் எபேசு. அந்த எபேசு சுற்றிலும்
100 மைல் சுற்றளவு. இப்போ கோயம்புத்தூர்னா இங்கேருந்து ஈரோடு இப்படி இந்த சுற்றளவு பார்த்தீங்களா, இந்த 100 மைல் சுற்றளவில் இருந்த மிகப்பெரிய 3 பட்டணங்கள் உண்டு. அதில் ஒன்று கொலேசு, இன்னொன்று லவோதிக்கேயா, இன்னொன்று எராப்போலி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தமானது. கொலேசு, லவோதிக்கேயா, எராப்போலி. நீங்கள் வாசிங்க கொலேசு 4ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 16வது வசனமும். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எரோப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். 16. இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு, இந்த நிருபம் கொலேசுக்கு எழுத நிருபம் கொலேசு சபையில் வாசிக்கப்பட்ட பிறகு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கணும் செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அப்புறம் அது எராப்போலிக்கும் கொண்டு போவாங்க. அதான் 13. அப்படின்னு இந்த நிருபத்தை எழுதுறார். கொலேசு, எராப்போலி, லவோதிக்கேயா. லவோதிக்கேயா சபை குறித்து வெளிப்படுத்த 3ல் பார்க்குறோமே அந்த சபை தாங்க இது. இப்படி 100 மைல் சுற்றளவிலே இருந்த பட்டணங்களிலே மிக பிரதானமான பட்டணம் இந்த 3 பட்டணம், கொலேசு, லவோதிக்கேயா, எராப்போலி. இப்படி பரந்து விரிந்து காணப்பட்ட இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டணத்தில் பலவிதமான தத்துவ கொள்கைகள் அதிகமாய் பரவி இருந்தது. அதில் குறிப்பாக கிழக்கிலே இருந்து வந்த தத்துவங்கள் அதிகமாய் இந்த பட்டணங்களுக்குள்ள இருந்தது. இன்றைக்கும் நமக்கு நிறைய கொள்கைகள் தத்துவங்கள் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அதே போல் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூதர்களுக்குன்னு ஒரு பெரிய காலனி இருந்தது. மிகப்பெரிய ஒரு காலனி யூதர்களுக்காக. அவர்கள் ஸ்ட்ராங் ஜியூஸுங்க. அவங்க யூத கலாச்சாரத்தை ஆழமாய் கடைபிடிக்கிறார். பலவிதமான கொள்கைகள் தத்துவங்கள், அதோடு யூத கொள்கைகள், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்லுகிற தத்துவங்கள் எல்லாம் நிரம்பி இருந்த ஒரு பகுதி இது. ஆனால் இந்த பட்டணம் எங்கே இருந்தது, எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது விவரத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு அங்கே இருக்குது. ஆனால் கொலேசு சபை ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கிடையாதுங்க. ஆனால் இன்னொரு விஷயம், நான் விசேஷம் சொன்ன இந்த சபை எல்லாத்த விட, இந்த சபையை பவுலடிகள் ஸ்தாபிக்கல. இந்த சபையை ஒரு முறை கூட ஒரு போய் பார்க்கலங்க. அவங்க முகத்தையே அவர் பார்க்கல. அப்படி ஒரு சபைனா அதுதான் கொலேசு சபை. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 4, 9. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் அப்படின்னு எழுதுறாரு. இப்ப அப்படியே 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல் வசனம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அப்போ அவர் பார்த்ததே இல்லை, இவரும் அந்த சபை பார்த்ததில்லை, அவங்களும் பார்த்ததில்லை. இந்த சபையை அவர் ஸ்தாபிக்கல. பின்ன எப்படி சார் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது? ஒவ்வொரு சபை ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு இருக்குது இல்லையா? அப்போஸ்தலர் 16 அதிகாரம் பார்த்தீங்கன்னா பிலிப்பு சபை, 18ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா கொரிந்து சபை அப்படின்னு இருக்கும் அந்த வரலாறு. ஆனால் கொலேசு சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு வரலாறு இல்லை. ஆனால் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு சொன்னால், இந்த கொலேசு பட்டணத்தில் இருந்து 2 பேர் எபேசு பட்டணத்துக்கு வந்தாங்க. பவுல் 3 வருஷம் அங்கே ஊழியம் செய்கிறார். 3 வருஷம் பவுல் எபேசு சபையில் ஊழியம் செய்கிறார். அப்படி ஊழியம் செய்தபோது சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது கொலேசு பட்டணத்தில் 2 பேர் மிக முக்கியமானவங்க இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க யாருன்னா, ஒன்று எப்பாபிரா, இன்னொன்று பிலமோன்.
பிலமோன் பெரிய கோட்டீஸ்வரர் அந்த காலத்திலே, அதான் பிலமோன் நிருபம். இன்னொன்னு எப்பாபரா. இந்த ரெண்டு பேரும் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த எப்பாபரா அப்படியே தான் சுவிசேஷத்தை கேட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றாருங்க அந்த பட்டணத்துல. கவனிக்கணும். ஏன் சார் பைபிள் கொடுத்தோம் போனோம்மா? ஏன் கொடுத்தோம்மா? நாம் பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு. அதுக்கு தான் கொடுக்குறோம் இதை. ஆண்டவர் அறியாதவர்களுக்கு நீங்கள் பெற்ற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களோடு ஷேர் பண்றதுக்கு. அப்படி இந்த எப்பாபரா இவ்வளோ சந்தோஷமா, ரட்சிப்புனா இவ்வளோ மகிமையான ரட்சிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இதுவரை நான் பார்க்கலையே. ஐயோ, இதை நாம் அனுபவித்து மட்டுமில்ல, என்னை போல அநேகர் கண் திறக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அவங்களும் படிக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும், இந்த அனுபவத்துக்குள்ள அவங்களும் வரணுன்ற ஒரு ஆர்வத்தில் ஷேர் பண்றாரு. அப்படி ஷேர் பண்ணி அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது கொலேசு சபை. ஓகே, ஹல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்படி வசனத்தை அங்க எபேசுல போதிக்கிறார். அதை கேட்டவங்க தாங்க அவங்க ரெண்டு பேரும். இப்ப நீங்க 1ஆம் அதிகாரம் கொலேசு 7வது வசனம், 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாபிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? இப்ப இவர் தான் போய் அங்க கத்து கொடுத்துருக்காரு. கத்து கொடுத்து தான் கொலேசு சபை உருவானது. நம்பர் 1. அப்புறம் பிலமோன் கேட்டு ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னேன். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இவரோட ரொம்ப அழகானவர் இருக்கிறார். அவரு எங்கடா சுவிசேஷத்தை சொல்றதுன்னு பாக்குறாரு. பார்த்து அவரு பெரிய பணக்காரர், மாளிகை மாதிரி வீடு. அவர் வீட்டைய சபையா திறந்துட்டாருங்க. அவர் வீட்டை திறந்து அநேகரை கூட்டு வச்சு எப்பாபரா எப்படி சுவிசேஷத்தை சொல்லி ஒரு சபை உருவாக்கணும், அதை போல இவரும் தான் வீட்டை திறந்து கொடுத்து அந்த வீட்டில் சுவிசேஷ ஊழியத்தை செய்து அவர் வீடே சபையா மாறிடுச்சுங்க. அல்லேலூயா. அதான் பிலமோன். இப்போ நீங்க பிலமோன் 2வது வசனம் வாசி. ஒரே அதிகாரம் தான் இருக்குது. பிலமோன் 2வது வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பிலமோன் சொல்ற உமது வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு எழுது. அப்ப பிலமோன் சும்மா இல்ல, அவரும் போயிட்டு தான் பணம் வீடு சும்மா இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு யூஸ் ஆகும் என்று அதை வீட்டை திறந்து தன் பணத்தை வாய்ப்புகளை திருச்சபைக்காக செலவழிச்சாருங்க. பணக்காரங்கன்னா கிறிஸ்தவ பணக்காரன் அப்படி இருக்கணும். கவனிக்கணும். இப்போ சொல்லப்பட்டது அப்பியால் அர்க்கிப்புன்னா, அப்பியால் அவருடைய மனைவி, பிலமோனுடைய மனைவி, அர்க்கிப்புடைய மகன். இவங்கெல்லாம் அந்த ஊழியத்துக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க பாருங்க. அர்க்கிப்பு அந்த சபைக்கு பாஸ்டருங்க. இப்போ பிலோமன் அப்பா, பையன் அந்த சபைக்கு பாஸ்டர். என்ன அருமையான ஒரு குடும்பம் ஐயா. மனைவி, பிள்ளை, தகப்பன் அத்தனை பேரும் ஊழியத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க பாருங்க. அப்படி கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இருக்கணுங்க, இல்லைங்களா? எந்த விதத்தில் ஆகிலும் புருஷனுக்கு அப்படி நடத்தக்கூடிய கிருபை இல்லைன்னா நடத்தக்கூடிய மனைவியோ பிள்ளைகளையோ இன்வால்வ் பண்ண வைக்கணும். பிலோமோனுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ரொம்ப திருஷ்டாந்தங்க. இப்போ நீங்க வாசிங்க, இந்த பையன் தான் அந்த சபைக்கு பாஸ்டர். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். கவனமாயிருப்பாயாக. பாத்தீங்களா? அப்பதான் அந்த ஊழியத்தை அவர் செய்யறாருன்னு அர்த்தம். இப்படித்தான் கொலேசில 2 சபை இருந்தது. ஒன்று எப்பாபரா மூலம், அவர் தான் பாஸ்டர் அந்த சபைக்கு. இன்னொன்று பிலமோன் வீட்டில் கூடின சபை என்று அந்த காலத்திலேயே கொலேசை பட்டது 2 சபை இருந்திருக்கு பாருங்க. இப்படி இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு இப்படித்தான். எபேசுவிலே ஓடிச நாட்களில் அங்க வந்து இந்த 2 பேர் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க போய் வீடுகளிலே சபை ஆரம்பிச்சாங்க.
இதை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வீடு எந்த விதத்திலாகிலும் கர்த்தருக்கு யூஸ் ஆகணும். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் எந்த விதத்திலாகிலும் ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுக்கு இந்த நிருபத்தை எழுதுறாருன்னா, இப்படி ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சபைக்குள்ள ஆரம்பத்தை சொன்ன பார்த்தீங்களா, கிழக்கிலே இருந்து புதுவிதமான உபதேசங்கள்லாம் உள்ள வந்துருச்சு. அது சபைக்குள்ள வர பார்க்குது. அந்த சபைக்கு ஆபத்தை இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான். பலவிதமான உபதேசம். அதாவது அந்த காலத்தில் மிஸ்டிசம் அப்படின்னு ஒரு கொள்கை, மாயவாதம் அப்படின்னு, அசட்டிசம் அப்படின்னு, சந்நியாசவாதம், சந்நியாசம்தான் கரெக்டுங்கிற சொல்றவன், மாயமான அதான் எழுதுவார், மாயமான ஆராதனை பங்கு பற்றின்னு எழுதுவார் பாருங்க நிருபத்தில். பிறகு சொல்றேன் உங்களுக்கு. இப்படி பலவிதமான உபதேசங்கள் சபையை பாதிக்குது. அதுக்கு வேத பண்டிதர்கள் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஞானவாதம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு என்ன சபையை பாதிக்குதுன்னா, அது ஞானவாதம், நாஸ்டிசம் அப்படின்னு பேருங்க. ஞானவாதம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன், ஆவிக்குரிய பூரணம். அந்த ஒரு போர்வில உள்ள வராங்க. நாங்க ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷனை போதிக்கிறோம். இன்னைக்கும் பாரு சபைக்கு அதாங்க பிரச்சனை. நாங்கள் இன்னும் நல்லா கற்றுக் கொடுக்குறோம், ஆழமானது கற்றுக் கொடுக்குறோம், குரலாம் நிறைய இதை சரி பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வேத மாணாக்கர் கூட்டம், இந்த ஜெகோவா விட்னஸ் கூட்டம், இவங்கெல்லாம் வருவானுங்க. மார்மோனிசம் கவனிக்கணுங்க. இதெல்லாம் இந்த வருஷம் அதிகரிக்கும், கவனிக்கணும். அந்த காலத்து சபைக்கு ஆபத்து அது என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு ஆபத்து அது தான். அப்படிப்பட்ட அந்த ஆபத்து அந்த திருச்சபைக்கு வந்த பொழுது தான் பவுலடிகள் இந்த நிருபத்தை எழுதுறார். இந்த கோணத்தில் இந்த நிருபத்தை வீட்டில் வாசித்து பாருங்க, தெளிவாக விளங்கும் உங்களுக்கு. அதுக்கு தாங்க இதை எழுதுறாரு. இவையெல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட தத்துவங்கள், மேன் மேட் பிலாசபி. இன்றைக்கு பொதுவாக இந்தியாவை ஆட்டி படைக்கிறது இந்த மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட தத்துவங்கள் தான். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மேன் மேடு பிலாசபி தான் இன்னைக்கு இந்தியாவை ஆட்டி படைக்குது. அவனுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு இயக்கம். இன்றைக்கும் சபைக்கு ஆபத்து அதுதான், அன்றைக்கும் ஆபத்து அதுதான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த கொலோசி சபை போல நல்ல டாக்டரை கேட்டு நல்ல ஒழுக்கமுள்ள சபையா இருந்தா எதுவும் நம்மை பாதிக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமே. ஆக சபைக்கு என்ன ஆபத்து, பட்டணங்களுக்கு என்ன ஆபத்து என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இருக்கணுங்க. இந்த உலகத்தில் இந்த வருஷத்தில் இப்படி கவனமாக இருந்து நம்ம ஆத்மாவை காத்துக்கிடுவோம், அநேக ஆத்மாக்களை காக்க நாம் உத்தரவாதம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வேதத்தை தெளிவாக தெரியணுங்க நமக்கு. இந்த வசனம் எங்கே இருக்குது, எங்கே இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானமாச்சு வேணும் இல்லை நமக்கு, இல்லைங்களா? தலையில் முடியெல்லாம் என்ன போட்டிருக்கிறது இருக்குது, இது எங்கே இருக்கும், எந்த சுவிசேஷத்தில் வருதா, நிருபத்தில் வருதா, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தெரியணும் இல்லையா? எந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு அடிப்படையான அறிவாச்சும் நமக்கு வேணும் இல்லையா? அது கூட இல்லைன்னா இத்தனை வருஷம் நம்ம வசனத்துக்கு என்னங்க பிரயோஜனம்? நீங்கள் உங்களுக்கு உரைக்கிற மாதிரி தான் சொல்கிறேன் நான், கவனிக்கணும். ஏதோ கதை கேட்குற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இந்த வருஷம் இன்னும் டாக்டரின் வயசு எல்லாம் இன்னும் ஆழமாக தான் போதிக்கப்படும். அட்லீஸ்ட் இந்த வசனம் எங்க இருக்குது அதுவா தெரியணும். அட சில சம்பவம் ஆச்சு எங்க இருக்கு தெரியணும் இல்லை, அது கூட தெரியாம இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஒரு பக்தன் இப்படி சொல்றாருங்க, ஸ்டான்லி ஜோன்ஸ் என்கிற நல்ல தேவ மனுஷன். ஸ்டான்லி ஜோன்ஸ் 1884 இருந்து 1973 வரலும் இருந்தவர். ஸ்டான்லி ஜோன்ஸ் நிறைய பேர் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, வேதம் என் விருப்பத்தை திசை திருப்புகிறது. நான் உலகத்தை பக்கம் போயிட்டு இருக்கிறேன், அந்த திசையை மாற்றி ஆண்டு பக்கம் திருப்புது. அப்புறம் என் உணர்ச்சிகளை சுத்தப்படுத்துகிறது. என் உணர்ச்சி பல விஷயங்களை கலந்து கிடக்குது, உலகம் அசுத்தம் அதுன்னு. அந்த உணர்ச்சிகளை சுத்தப்படுத்துகிறது. என் மனதை தெளிவுபடுத்துகிறது. மேலும் என் வாழ்க்கையை துரிதப்படுத்துகிறது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க. வேதம் என் விருப்பத்தை திசை திருப்புகிறது, என் உணர்ச்சிகளை சுத்தப்படுத்துகிறது, என் மனதை தெளிவுபடுத்துகிறது, என் வாழ்க்கையை துரிதப்படுத்துகிறது.
The Bible redirect my will, cleanses my emotions, enlightens my mind and quickens my total being. அவர் சொன்னது. வேதத்துக்கு அவ்வளோ பவர் வல்லமை இருக்குதுங்க என்றால் அந்த வேதத்தை நாம் முழுமையாய் அறிந்து சோத்திரம் நாம் தெளிவுள்ளவா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தாமே. இதன் அடிப்படையிலே இந்த சத்தியத்தை கேளுங்க. ஸோ உங்களை என்னால் ஆன மட்டும் எவ்வளோ எளிதாய் உபதேசங்களை போதிக்க எனக்காக ஜெபமான. ஹல்லேலூயா. கையை உயர்த்தாமே. இந்த 3 வசனத்தை அப்படி மைண்டில் வச்சுக்கிடுங்க. கொலோசியர் 3:1-3. முதல் குறிப்பு, கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதல். இயேசுவோடு கூட உயிரோடு எழும்புதுன்னா என்ன? நம்ம அடிக்கடி பேசுவோம், நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துக்கு உயிரோடு எழும்பணும், ஆக மரணத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும், உயிர்த்தெழுதலில் அவரோடு கூட நாம் நியமிக்கப்படணும். அப்படிலாம் நம்ம பேசுகிறோமே. அந்த கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுதல்னா என்ன சார்? இப்போ 3ஆம் அதிகாரம் 1 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதல். இந்த கொலோசியர் நிருபத்தை சுருக்கமா சொல்ற மாதிரி உங்களுக்கு முதல் 2 அதிகாரம் உபதேசங்களை வலியுறுத்துகிறது. ரொம்ப சிம்பிளுங்க, பார்க்க டஃப்பாக தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க. முதல் 2 அதிகாரம் உபதேசங்களை வலியுறுத்துகிறது, எம்பசைஸ் டாக்ட்ரின். அப்புறம் 3-4 அதிகாரம், 4 அதிகாரம் தான் இருக்குது. 3-4 அதிகாரம் அந்த உபதேசத்தை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது அப்படின்னு சொல்றாருங்க. ரொம்ப அழகா பவுல் எழுதுவார். முதல் 2 அதிகாரம் உபதேசத்தை பேசுவார். அந்த உபதேசங்களை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பதை குறித்து எழுதுவது தான் 3-4 அதிகாரம், எம்பசைஸ் பிராக்டிஸ். அப்புறம் அதில் இன்னொரு அடிஷனலா முதல் 2 அதிகாரம் கிறிஸ்து உனக்குள், கிரைஸ்ட் இன் யூ அப்படின்னு சொல்லுவாருங்க. அடுத்த 2 அதிகாரங்கள் கிறிஸ்து மீண்டும் ஜீவிக்கட்டும். ஏதோ மரித்தாருங்க, உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு இல்ல, அவர் மறுபடியும் நம் மூலம் இந்த உலகத்திலே வாழணும் என்கிற ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாருங்க. கிறிஸ்து மீண்டும் ஜீவிக்கட்டும், லெட் கிரைஸ்ட் லிவ் அகைன். இதுதான் 3-4 அதிகாரம். இதுதாங்க சிம்பிளா கொலோசியர் நிருபம். முதல் 2 அதிகாரம் உபதேசம், அடுத்த 2 அதிகாரம் உபதேசத்தை பிராக்டிஸ் கொண்டு வருது. முதல் 2 அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்குள், அடுத்த 3 அதிகாரத்தில் அந்த கிறிஸ்து உலகத்தில் நம்மூலம் வாழட்டும் என்கிற அருமையான ஒரு செய்தியை சொல்றாரு. அதாங்க கொலோசியர் நிருபம். சரி, இது ஒரு விவரத்தை கொஞ்சம் பார்ப்போம். கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதல், நமக்குள் வாழ்கின்ற கிறிஸ்து. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நமக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர் இல்லைங்களா? அப்படிதானுங்க. உலகத்தில் இருக்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, பார்த்தீங்களா? அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். இது 100% உண்மை. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளும் இயேசுநாதர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அந்த இயேசு நம்மூலம் இனி வெளிப்படணும். நமக்குள்ள இருந்துட்டா பத்தாது, அவர் எப்படி ஆகிய உலகத்தை நமக்கு கொண்டு போகணும். இதுதாங்க ஷார்ட். இதுதான் அவர் கருத்தா இந்த 4 அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமது வாழ்க்கையும் இருக்கிறது. அப்படியே நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க ஒவ்வொரு வேர்டும். நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமது வாழ்க்கையே அமைகிறது. வாழ்க்கை அப்படித்தான் தீர்மானிக்கப்படுதுங்க. எதை விசுவாசிக்கிறோன்றது பொறுத்து தான். கிறிஸ்துவனா அப்படித்தாங்க. ஆகவே தான் அப்படி நான் சொன்னேன்.
நம்ம விசுவாசம் சரியில்லைன்னா நமது கிறிஸ்துவ வாழ்க்கையும் சரி இருக்காது. இப்போ பேசிக் இந்த விசுவாசம், உபதேசங்கிறது அடிப்படை. இந்த அடிப்படை உபதேசங்கள் சரியில்லைன்னா வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை சரி இருக்காது. ஆகவே தான் இந்த உபதேசத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, ஆக அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல்லாம் தெரிஞ்சுக்கன்னு சொல்றது அதனால தாங்க, இல்லைங்களா? சார் பூரண உபதேசம்ன்றோம். என்ன சார் பூரண உபதேசம்? எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இல்லைங்களா? அந்த பூரண உபதேசம் தான் பேசிக். நமக்கு ஒரு கிறிஸ்தவன் சொன்னா அந்த பூரண உபதேசம் பேசிக். என்ன சார் பூரண உபதேசம்? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அகைன் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. 7 விதமான உபதேசம். அதுதான் இந்திய தேவசபைன்னு போடுறோம் இல்லையா? இந்திய பூரண சுவிசேஷ தேவசபை. இப்போ இந்த பூரண சுவிசேஷம் அதுதான் சார் டாக்டரின்னு. அது பேசிக் சரியா இருக்கணும் நமக்கு. அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சரியா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு கட்டடம். இந்த 7 உபதேசங்கள் தான் பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் சரியில்லை, கட்டடம் நிற்காது. என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை தெளிவா இருக்கணும்னா இந்த பேசிக். என்ன சார் பேசிக்? ரட்சிப்பு, முழுக்க ஞானஸ்தானம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், பரிசுத்தவான்களின் ஐக்கியம், பரிசுத்தாவின் அபிஷேகம், சபை கூடுதல், அப்பம் பிற்குதல். இதுதாங்க பூர்ண சுவிசேஷங்கர். இதுதான் பேசிக். ரட்சிப்பு, முழுக்க ஞானஸ்தானம், பிரித்திய ஜீவியம், பரிசுத்தாவின் ஐக்கியம், பரிசுத்தாவின் அபிஷேகம், சபை கூடுதல், அப்பம் பிற்குதல். இந்த 7 பேசிக். இது சரியா இருந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சரியா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், நாம் எந்த விசுவாசத்திலே நம்ம இருக்கிறோமோ அதை பொறுத்த கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது என்றார். இந்த அடிப்படை உபதேசங்களை நம்ம தெரிஞ்சு அதன்படி ஒழுங்கா இருக்கணும். அப்புறம் தான் இந்த எஸ்கேட்டாலஜி எல்லாம், இல்லைங்களா? அதுவும் உபதேசங்கள் தான், இல்லையா? உங்களுக்கு ரகசிய வருகை, அப்புறம் உபத்திரவ காலங்கள், 2ஆம் வருகை, அப்புறம் 6 அரசாட்சி, நியாய தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்பு, அப்புறம் 8ஆம் ஸ்டேட். இதெல்லாம் உபதேசங்கள். இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு கிறிஸ்தவன் தான், இல்லைங்களா? இப்படி அடிப்படை சரியா இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரியா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் கையை வைத்தாமே. ஆமே. ரோமர் 12:1 வாசிங்களேன். பக்தினா என்ன சார்? 12:1. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதாவது நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே பக்தியுள்ள ஆராதனை, இல்லையா? அவருக்கு பிரியமான பரிசுத்தம், அப்படி வாழ்கிற வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஆராதனை, அதான் அவருக்கு பிரியம். ஏதோ நமக்கு பிரியமா இல்லை, உலகத்தார் தனக்கு பிரியமா, தான் மனசாட்சிக்கு பிரியமா. ஆனா நம்ம அப்படி இல்லை, நாம் தேவனுக்கு பிரியமாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான வீடு எங்க இருக்குன்னா, இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் ஒரு கிறிஸ்தவனின் வீடு, இல்லையா? அப்படிதானே? அப்படிதானங்க? அவனுடைய அப்பா தகப்பன். இப்போ அப்பா எங்க இருக்கிறாரோ அதுதான் நம்ம வீடு என்றால் இயேசு எங்க இருக்கிறாருங்க? யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 அப்படியே பார்க்காமலே சொல்லலாம், ஆனால் வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 14:1-3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீட்டில் அவருக்கு ஒரு வீடு இருக்குது சார், பிதாவின் வீடு, அதான் பரலோகம். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அதாங்க உண்மை. அவருக்கு ஒரு வீடு இருக்குது, அவர் நம்ம அப்பா. அந்த வீட்டுக்குள்ளே நம்மையும் கொண்டு போய் வைத்துக் கொள்வதற்குத்தான் அவர் வீட்டெல்லாம் ஆயத்தம் பண்ணிருக்கிறாராம், இல்லையா? என்ன அருமையான சத்தியங்க அது. இதான் சார் நம்ம வீடு, கிறிஸ்துவ வீடுன்னு அதுதாங்க. ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், அவ்வளோதான். வாடகை வீடுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தை. இது வந்த வீடு வாடகை வீடுங்க, சொந்த வீடு பரலோகராட்சி தான். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வாடகை வீட்டையே பட்டா போட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறோம், இல்லையா?
4 வருஷம் கூடி இருந்துட்டா இதுதான் எனக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறது. இது வந்த வீடு, சொந்த வீடு அங்க இருக்குது. ஹல்லேலூயா. நீ நம்மனாலும் சரி நம்பாம போனாலும் சரி அந்த வீடு தான் நிரந்தர வீடு. இப்ப இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த வீடு தான் கிறிஸ்தவனின் வீடு. அதுக்கு தான் நம்மள ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். சரிங்களா? சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால் என்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்னங்க? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எப்படி இருந்தோம்? மரித்தவர்களாய் இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் எப்படி இருந்தோம் பாருங்க. எபேசியர் 2, 1, 2, 3 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்தோம். நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். அடுத்து 2 வசனம் வாசிருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். என்னன்னா, இப்படி நம்ம அக்கிரமங்களால் பாவங்கள மரித்தவர்களா இருந்தோம். அதுக்கு என்னங்க அர்த்தம்? மரித்தவர்களா இருந்தோம்னா தேவனை அறியாமல் இருந்தோம், தேவனுடைய அன்பை புரியாமல் இருந்தோம், அவருடைய கிருபையை உதாசீனம் பண்ணி இருந்தோம். பரலோகம், நியாய தீர்ப்பு, பரிசுத்த வாழ்க்கை, அவர் அருள் ஆவிக்குரிய இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம பிளைண்டா இருந்தோம். அதுக்கு பேர் தான் அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்து. ஏன் அப்படி இருந்தோம்னா நமக்குள்ள இருந்த பாவத்துக்குள்ள வாழ்ந்ததுனால தேவனை தெரியல, அன்பை தெரியல, கிருபை தெரியல, பரிசுத்தம் என்ன தெரியல, ஜெப வாழ்க்கை தெரியல, அவர் நமக்கு வைத்திருக்கிற பரலோகமே தெரியல. காரணம் பாவம் நம்ம அப்படி மூடிச்சு, நம்முடைய கண்கள் எல்லாம் கூழாக்கிருச்சுங்க. இப்படி எதுவுமே தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தோமே, அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் அக்கிரமத்தில் மரித்தவர்களா இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு நம்மை சந்திக்கிறார். நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றோம். அவர் நம்ம உயிர்ப்பித்தார்னா இப்படி கடந்த நம்ம எல்லாம் அதை விலக்கி மனுஷனாக்குறார். இதுக்கு பேரு தாங்க உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஆமென். மிருகமாய் கிடந்தோம், அடிமையாய் கிடந்தோம், விக்கிர ஆராதனைக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, மிருகத்தோட கவலமா இருந்தோம். அப்படியெல்லாம் கிடந்த நம்ம இயேசுநாதர் சந்தித்து மனுஷனாக்கினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் உயிர்ப்பித்தார். இதுக்கு பெஸ்ட் இயேசுவின் மரணம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல். இப்போ நம்ம மரணம், நாம் உயிர்த்தெழுதல் ரெண்டு கம்பேர் பண்ணி ரோமரில் எழுதுவார். ரொம்ப அருமையான ஒரு டாக்டர் அது. ரோமர் 6ஆம் அதிகாரம் நீங்க 3 4 5 வாசிங்களேன். ரோமர் 6 3 4 5. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். என்ன சார் சொல்றாரு? இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்ப ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் இந்த அனுபவத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறாரு. ஞானஸ்நானம், இந்த ரட்சிப்புங்கிறது அவ்வளோ விலையேற பெற்றதுங்க. அவருடைய மரணத்தோடு உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டது என்று சொன்னால் இனி பிரிக்கவே முடியாது. நம்மையும் இயேசுவும் விட்டு
ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் நம்ம விட்டு பிரிக்க முடியாது. அப்படி ஒரு ஆழமான பிரிக்க முடியாத பந்தம் நமக்குள்ள உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. அவ்வளவு விலையேற பெற்றவர் நீங்களும் நானும். அதுக்கு பேர் தாங்க கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழும்புவது. ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி ஆமென். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதுங்கிறது பிசிக்கல் ரெசரக்ஷன், சரீரமாக உயிரெழுந்தார். ஒரு விசுவாசின் உயிர்த்தெழுதல் என்பது ஸ்பிரிச்சுவல் ரெசரக்ஷன். அதான் உள்ள நேரம் சொன்னேன், ஆவிக்குறி உயிர்த்தெழுதல். இனி நான் பழைய மாம்சத்துக்கு பழைய பாவத்துக்காக சேர்த்து புதிய மனுஷனா புதிய சிசியா வாழ்வேன் என்று எழும்போது வெரி சிம்பிள். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் அது பிசிக்கல் இல்லையா, பிசிக்கல் ரெசரக்ஷன். விசுவாசின் உயிர்த்தெழுதல் ஸ்பிரிச்சுவல் ரெசரக்ஷன். இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதல். சரி, இப்படி உயிர்த்தெழுந்த நீங்களும் நானும் எப்படி சார் வாழணும்? அதாங்க முக்கியம். நமக்கு இவ்வளவு நேரம் கேட்டுமே எப்படி வாழணும் என்றால், இனி நமது நடை பரலோகத்தை நோக்கி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாருங்க. இப்போ 3:1 வாசிக்க பாருங்க. 3:1 கொலோசியர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். தேடுங்கள்னா பரலோகத்து நேரா போறது. ஏன்னா நம்ம சொந்த வீடு தான், அப்பா அங்கதான் இருக்கிறாரு. அதுக்காகத்தான் இவ்வளவு காரியம் நடக்குது. அப்ப என்ன, நம்ம நடை எந்த பக்கம் இருக்கணும்? பரலோகத்தை நோக்கி, சொந்த வீட்டை நோக்கி தான், உலகத்தை நோக்கி இல்லை. உலகத்திலே இருந்தாலும் உலகத்தாரை போல் வாழப்படாது என்பதுதான் சத்தியம். ஆகவே இந்த வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி நம்ம இயேசுவின் மரணத்தோடு உயிர்த்தோடு இணைக்கப்பட்ட விசேஷமான மக்கள். இப்போ நம்ம நடெல்லாம் பரலோகத்து நேராக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, அதுவே நமது விருப்பமாக இருக்கணுங்க. நம்ம ஆசை விருப்பம் எல்லாம் பரலோகம், பரலோகத்து நேரா. வேலை செய்வோம், வியாபாரம் பண்ணுவோம், காரியம் எல்லாம் செய்வோம். ஆனால் சிந்தை எல்லாம் எப்படி தான் இருக்கணுங்க? பரலோகத்துக்கு நேராய், பரலோக சிந்தத்துக்கு நேராய். ஐயோ பரலோகத்துக்கு போகணுமே, ஐயோ ஆண்டது விரும்புவாரா விரும்ப மாட்டாரா, இப்படி பேசுகிறோமே, இப்படி செய்கிறோமே, இப்படி பார்க்குறோமே, கர்த்தர் வந்து இதில் விரும்புவார் இருக்க மாட்டாரா, எதை வெறுப்பார் எதை விரும்புவார், அப்படி சிந்திச்சு வாழறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க பரலோக நடை, ஹெவன்லி வாக். இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் இந்த பரலோக நடைக்கு நேராக திருமணம். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொல்றாருங்க, கிறிஸ்தவத்தின் சாராம்சம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசுவை போல் வாழும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவத்தின் சாராம்சம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை, இயேசுவை போல் வாழும் வாழ்க்கை. The essence of Christianity is not a creed but a life, and that life Christ like அப்படிங்கிறார். அப்போ கிறிஸ்துவங்கிறது அது மதம் கிடையாது. இயேசுநாதர் மதத்தை ஸ்தாபிக்க வரல உலகத்துக்கு, அவர் மத தலைவரும் அல்ல. கிறிஸ்தவம் அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு மார்க்கம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசு போல் வாழ்வது. ஹல்லேலூயா. ஆமென். ஆக உயிர்த்தெழுந்த நீங்களும் நானும் இயேசு போல வாழணுங்க. நம்ம பார்வை, நம்ம வார்த்தை, செயல் அனைத்தும் அதை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறது போல இருக்கணும். இதெல்லாம் நீ இருதயத்தில் எழுதி அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழணும். கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய கேடு என்னன்னா, உங்களை சொல்லலை, இந்த கேட்டை விட்டு வெளியே போனால் எல்லாமே மறந்து போயிடுது. ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவோடு கூட எழுந்த வாழ்க்கை, உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். வெரி சிம்பிளுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த கிறிஸ்துவோடு எழுந்த அப்படின்னா அதுக்கு ஒரு கிரீக் மீனிங் சொல்லிட்டு அடுத்து குறிப்போம். கிறிஸ்துவோடு கூட எழுந்தன வாசம் பார்த்தீங்களா? அது கிரீக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒன்றாக எழுப்பப்பட்டோம், ரைஸ் டுகெதர். அப்புறம் இணைந்து எழுப்பப்பட்டோம், கோ ரைஸ் என்றால், இப்போ ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பிள்ளைகளும் இயேசுவோடு எழுப்பப்பட்டவர்கள், இயேசுவோடு இணைந்து எழுப்ப. ஆகத்தான் சொன்னாங்க, பிரிக்கவே முடியாதுன்னு. ஆண்டவர் நம்ம விட்டு பிரிக்க முடியாது. என்னங்க அர்த்தம்? எங்க போனாலும் எங்க வாழ்ந்தாலும் நம்ம பார்க்கறவங்க இயேசு பார்க்கணும்னு அர்த்தங்க. நம்ம பேசுற பேச்சை கேட்டு இயேசு பேசுகிறதாவே விசுவாசிக்கணும் அவங்க. அப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்யுங்கள், அப்படி வாழுங்கள், எதையாகிலும் செய்யுங்கள். அதுதான் கிறிஸ்துவுடனே கூட
எழும்புவது. அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தாமே. ஒரு பக்தன் இப்படி சொல்றாருங்க. வில்லியம் போர்டன் 1920 1985 வரலும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இருப்பு இல்லை, இருப்புனா பேலன்ஸு இல்லை, பின்வாங்குதலும் இல்லை. அதனால பின்வாங்கிறது இல்லை. எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எதிர்காலமே இல்லைங்க, பணம் இல்லைங்க, பேங்க்ல ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையே வேணாங்க. இல்ல, இருப்பு இல்லை, பின்வாங்குதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. இப்படி இருக்கிறதுனால இதுக்காக இந்த உலகத்துக்காக நான் வருத்தப்படுறதும் இல்லை. எனக்கு சொந்த வீடு அங்கே இருக்கிறது, எனக்கு பொக்கிஷம் அங்கே இருக்கிறது, சோத்திரம் வரப்போறதே நாடும்படி அழைக்கப்பட்ட நான். ஆகவே இருப்பு இல்லை, பின்வாங்குதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. நாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி சமாதானமா திருப்தியா இருக்குதுல மகிழ்ச்சியா வாழுங்க. கிறிஸ்துவை போல் வாழுங்க, கிறிஸ்துவுக்காக வாழுங்க. அதுவே கிறிஸ்துவுடனே எழுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஆமென். நான் இந்த சென்னைக்கு போயிருந்தப்ப என் இருதயத்தை உடைத்த ஒரு நிகழ்ச்சி. ஆராதனை முடிஞ்சது, கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்னுடைய ஷூவை நான் தேடுறேன். ஒரு வயசானவருங்க ஊழிக்காரரு ஒரு ஓடி வந்து போய் என் ஷூ கொண்டு வந்து காலில் போட்டார். நொறுங்கிட்டேன் நான். என்னை விட வயது முதிர்ந்த ஒரு ஊழிக்காரர் என் ஷூ கொண்டு வந்து போட்டார். பாருங்க சார், தாழ்மைன்னா பேசுறது கிடையாது, இந்த மனத்தாழ்மையை காட்டுதுங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நம்மால எவ்வளவு தாழ்த்த முடியும் தாழ்த்தணும். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை அது தானே. கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக சிலுவையின் மரண பரிந்த தன்னை தாழ்த்தினார் இயேசு. தாழ்மைக்கு இயேசுவே மாதிரி, பரிசுத்தத்துக்கு இயேசுவே மாதிரி, எல்லாத்துக்கும் அவர் தான். அப்படி பிள்ளைகளாய் நீங்களும் நானும் எவ்வளவு தாழ்த்த, எப்படி நமக்கு பெருமை வரும் சொல்லுங்க? எப்படி பெருமை வரும்? வரக்கூடாது. கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் அப்படின்னா இயேசுவை போல் வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த 1-3 வருஷம் இந்த மைண்டில் வச்சுக்கிடுங்க. மேலானவைகளை நாடுவதற்கான பொறுப்புகள். மேலான நாடுன்றோம், எப்படி சார் நாடுறது? மேலானவைகளை நாடுவதற்கான பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு சீக் திங்ஸ் அபோவ். இப்போ வாசிங்க 3ஆவது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அதாவது மேலானத நாடுன்னு நம்ம என்ன செய்யணும்ன்றாரு. பூமிக்குரியதெல்லாம் தற்காலிகமானது, அனித்தியமானது. அதை அல்ல, அதை காட்டிலும் மேலான நித்தியமானதை, அழியாததை, நிரந்தரமானதை, அந்த நித்திய ராஜ்யத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதை தேடுங்க. இப்படி இயேசுவோடு எழுந்த நீங்க எதை தேடணும்? இப்படித்தான் தேடணும். ஆண்டவரோடு இருந்த நீங்க மறுபடியும் பூமிக்குரிய காரியத்தை அப்படின்னா வாழப்படான்னு இல்லை. வியாபாரம் பண்ணுங்க, வீடு கட்டுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா நம்ம விருப்பம் சிந்தையெல்லாம் சொந்த வீடு சம்பந்தமாவே இருக்கணும். அல்லேலூயா. சரி, இந்த மேலானவளை தேடு என்ற அதுக்கு ஒரு கிரீக் மீனிங் இருக்குது. மேலான, கீப் சீக்கிங், கீப் சீக்கிங். மேலான தேடுனா கிரேக்கத்தில் ஜெட்டியோ அப்படின்னு அர்த்தங்க. ஜெட்டியோ, ஜெட்டியோ என்று சொன்னால் தொடர்ந்து தேடுவது, தொடர்ந்து தேடுறது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சண்டே டு சண்டே இல்லைங்க. சண்டே டு சண்டே கிறிஸ்டியன் டோட்டல் வேஸ்ட்டு. நீ கேட்குறோமா? தொடர்ந்து இதை அப்ளை பண்ணணும் லைஃப்பில். தொடர்ந்து இதை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணணுங்க. தொடர்ந்து தேடுவது. அப்புறம் பரலோக ராஜ்யம் நம்மை ஆக்கிரமிப்பது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகான தமிழ். பரலோக ராஜ்யம் நம்மை தொடர்ந்து ஆக்கிரமிப்பது இல்லையா? என் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வாங்கி போட்டேங்க 5 வருஷம் ஆச்சு, போய் பார்த்து எவனோ ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்கிறான் உள்ள அப்படி சொல்கிறோம். அப்படி பரலோகம் நம் வாழ்க்கையை ஆக்கிரமித்து விடும். அப்படி தொடர்ந்து பரலோகம் நம்மை ஆக்கிரமித்து நம்மை நடத்துகிற வாழ்க்கை,
இதுக்கு தான் மேலானவைகளை தேடு அப்படின்னு ஒரு அர்த்தங்க. இன்னும் கூட வெரி சிம்பிளா சொல்றேன். என்ன சார் பரலோகம் ஆக்கிரமிக்கிறதுனா என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பு, தாழ்மை, இரக்கம், அவருடைய மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், அவருடைய பரிசுத்தம், இவைகள் தொடர்ந்து நமது வாழ்க்கையிலே நிலை கொண்டிருப்பது, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு பேர் தான் பரலோகம் நம்மை ஆக்கிரமித்து நடத்துவது. ஏன்னா பரலோகம் அப்படித்தானே இருக்குது, அங்கதான் நம்ம போக போறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பரிசுத்தம், இது நமது வாழ்க்கையாய் மாறுவதற்கு பேரு தான் பரலோகம் ஆக்கிரமிப்பது. இது அப்பா இயேசு சுருக்கமா ஒரு வார்த்தையில் அட்டகாசமா சொல்லிட்டாரு. மத்திய 6:33 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், வாசிக்கலாமா? 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் தேவராஜ்ய நீதின்னு சொல்லிட்டு, அன்பு, தாழ்மை, பொறுமை, மன்னிப்பு, பரிசுத்தம், நீதியின் மேல் பசிதாகம், இல்லைங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க மேலான தேடுற என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க இந்த வருஷத்துல. அதை நீங்க தேடுங்க. தேடாத இந்த உலகபர ஐஸ்வர்யத்தை தானா கர்த்தர் தருவார் நமக்கு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, நீங்க ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை மட்டும் முதல்ல தேடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது கொடுங்க. நீங்க இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் தானா நடக்கும். ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார், சேர்த்து கொடுப்பார். ஒன்றும் உலகத்தான் நீங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்புறீங்களா நீங்க? ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறது தான் மேலானதை தேடு. மேலானதை நாடு, அது 2வது வசனம். வாசிக்க 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பாத்தீங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. அதுல முதல் வசனம் பாருங்க, நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். அப்புறமா மேலானவைகளை நாடுங்கள். என்ன தேடுறதுக்கு நாடுறதுக்கு என்ன வித்தியாசம்? செட் யுவர் மைண்ட் அபவுட் திங்ஸ். அதாவது நான் சொன்னது போல பரலோகம் நம்மை ஆக்கிரமிப்பது, கீப் சீக்கிங், தேடுறது. நாடுறதுங்கிறது அதையே சிந்திக்கிறது, திங்க் ஆன். கிரேக்கத்தில் அப்படிதாங்க இருக்குது. எதுக்கு இந்த கிரேக்க வார்த்தை பேசுறேன்னா, இன்னும் ஈஸியா புரியும் நமக்கு. கிரேக்கத்துல தான் மொழியாக்கப்பட்டது புதிய ஏற்பாடு. அப்ப அந்த கிரேக்கத்தை போய் பார்க்கணும் இல்ல, பார்த்தா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பாருங்க, அதுக்கு என்ன பேருன்னா வெரோனியோ அப்படின்னு அர்த்தங்க. வெரோனியோ அப்படின்னு சொன்ன திங்க் ஆன், தொடர்ந்து சிந்திப்பது. இப்ப மேலானவர்களே நாடுன்னு சொன்னா தொடர்ந்து சிந்திக்கிறது. பரலோகம் நான் சொன்னது போல அன்பு, தாழ்மை, பொறுமை, மன்னிப்பு, பரிசுத்தம், இவைகளை ஏதோ ஒரு நாள்ல தொடர்ந்து சிந்திக்கிறது. அதாவது காலைல நம்ம எழுந்தோம்னா எழுந்த உடனே பரலோக சிந்தை. எப்படி சார் பரலோக சிந்தை எழுத முடியும் என்றால், எழுந்த உடனே வேதத்தை தேடுங்க, பாட்டு பாடுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜபத்தில் வைங்க. இந்த நாள் முழுக்க ஆண்டவரே நான் இப்படி தான் வாழணும், பரிசுத்தம் வாழணும் சுவாமி, உங்களுக்கு பிரியமா வாழணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. போகிற காரியம்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இதான் சார் இது நாடுறது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் தேடுங்கள் சொன்னால் பரலோகம் ஆக்கிரமிக்கிறது. நம்ம அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஃபர்கிவ்னஸ், பரிசுத்தம், இதெல்லாம் இதை தொடர்ந்து சிந்திக்கிறது பேர் தான் நாடுறது. அதான் பரலோக சிந்தை. ஆகவே இந்த கால நேரத்தில் அருமையான கத்திரி பிள்ளைகளே, வேலை செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, குடும்பத்தை நடத்துங்க, எல்லா காரியம் நடக்கட்டும். அதே நேரத்தில் இதே சிந்தையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 2:5. பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உங்களிலும் இருக்க கடவுது. அதுதான் சொன்னேன், டெய்லி விதியா சிந்திங்கன்னு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. இப்போ வாசிங்க பார்க்கலாம், எப்படி சார் கிறிஸ்துவின் சிந்தை வர்றது? வாசிங்க 4:8.
கடைசியாக சகோதரரே, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ள எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ள எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ள எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ள எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே இந்த 8 குவாலிட்டிஸும் வேணுங்க. இது நீங்க சிந்திங்க, வேலை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க, குடும்பத்தை கட்டுங்க, ஆனால் இதே சிந்தையா இருங்கள். அதுக்குதான் பரலோக வாக்குன்னு, ஹெவன்லி வாக்குன்றேன். மேலானதை தேடு, மேலானதை நாடு. இப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்ம பேச்செல்லாம் இருக்கும், நம்ம சிந்தையெல்லாம் இருக்குங்க. அப்போ நம்ம சிந்தை எல்லாம் பரலோக சம்பந்தமானது, ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்கிற முதலிடம் இருந்தால் நம்ம பேச்சும் அப்படி இருக்கும், பார்வை அப்படி இருக்கும், நமது வாக்கு நடையும் அப்படி இருக்கும். ஆமே, அதுக்கு பேர் தான் நாடு. சிலர் தேடுவாங்க ஆனால் நாட மாட்டாங்க. அதான் கிறிஸ்தவம். தேடுவாங்க சண்டே டு சண்டே ஜபத்தில், ஆனால் நாடுவது கிடையாது, சிந்திப்பது கிடையாது. நீங்களும் நானும் தேடுவோம், அதை நாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தியாமே. எப்போது நம் இருதயத்தை பரலோக விஷயங்களுக்காக கொடுக்கிறது. இதை சொல்லிட்டு இது ஆசீர்வாதத்தை சொல்கிறவங்களுக்கு கடைசி குறிப்பு ரொம்ப முக்கியம். நமக்கு இதெல்லாம் கூட்டி கடிச்சு கடைசி ஒரு குறிப்பு சொல்லுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு மிக எளிதாக புரியவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பொழுது நம் இருதயத்தை பரலோக விஷயங்களுக்காக கொடுக்கிறது, அது சிம்பிளாக சொல்கிற மாதிரி என்னென்ன அப்படி வசந்தமான குறிச்சிக்கலாம். நீங்கள் பரலோக பொக்கிஷத்தின் மேல் நாட்டம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் லூக்கா 12:31 சில வார்த்தை வாசி. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ நம்ம சிந்தை எல்லாம் பரலோக பொக்கிஷத்தின் மேல் இருக்கணும். நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் பரலோகத்தில், எவ்வளோ பேர் ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டுக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த சிந்தை தாங்க. நமது பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்தில் இருக்கணுங்க. அதிகமாக நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்கிறீங்களோ அதுதாங்க நிற்கும். உலக பிரகாரமாக நீ வீட்டை வாங்கி அதை கட்டி அதை கட்டி அதை உலகத்தோடு ஒழிஞ்சிரும், உலகத்தோடு போயிருங்க. அதுதான் மரம் வைக்கோல் புல் அப்படின்னாரு 1 Corinthians 3. மரம் வைக்கோல் 3 அழியக்கூடியது, அக்னியில் அழியக்கூடியது. இதெல்லாம் உலக பிராந்து, உலகத்தை தேடுறது, இதெல்லாம் உலகத்தோடு போயிடும். அப்புறம் விலையேறப்பட்ட கல், பொன், வெள்ளி, இதெல்லாம் அழியாதது. இதுதான் கர்த்தருக்காக செய்கிறது. இப்போ இந்த உலகத்தில் கர்த்தருக்காக செய்கிறது தான் அங்கே நிற்கும். உலக பிரகாரமானது உலகத்தோடு போயிடும் என்றால் பரலோக பொக்கிஷத்துக்கு என்ன செய்கிறோம் என்று நீங்கள் யோசித்து இந்த உலகத்தில் வாழும் பொழுதே பரலோகத்துக்காக வாழ்வது, பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக வாழ்வது, அதுக்கு பேர் தான் பரலோக பொக்கிஷம். இப்போ பரலோக விஷயங்களிலும் இருதயத்தை கொடுப்பதுங்கிறது இதெல்லாம் அவருடைய ஞானத்தை தேடுறது, நீதியை தேடுறது, அவருடைய அறிவை தேடுவது, இதெல்லாம் வேத வசனங்க தாங்க. அப்படி நீங்கள் தேடுங்கள். சுருக்கம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கே போனாலும் வந்தாலும் சிந்தையெல்லாம் அப்படித்தாங்க இருக்கணும். இந்த கேம்பஸ் பார்த்துருக்கீங்களா, திசை காட்டுற மாதிரி, திசை மானின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரே திசை தான் காட்டுங்க. எந்த திசைங்க? வடக்கு, நார்த் என் போட்டிருப்பான். நீ எங்கே சுற்றி விட்டாலும் அந்த மீடியில் பாருங்கள், கரெக்டாக அங்கே தான் நிற்கும். அப்படி தானே? எப்படி சுற்றி விட்டாலும் அது கரெக்டாக என் நார்த்து தான் நிற்கிங்க. அதே போல் எங்கே சுத்தினாலும் நம்ம பரலோக சிந்தையாகவே இருக்கணும். நல்லா கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளோ சிம்பிளாக சொல்லிக்க உங்களுக்கு. நல்லா கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. இப்படி நமது சிந்தையெல்லாம் பரலோக சிந்தையாக இருக்குமானால் நமது அப்பன் இயேசு நமக்கு விலையேற பெற்றவராகவே இருப்பாருங்க. ஹலோ, ஐயோ, ஒரு பெற்ற ரட்சி எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரை சேவிப்பது எவ்வளோ மகிழ்ச்சி. என் ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம். என் ஆண்டவர் புகழுவோம். ஏன்னா இப்படி ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் தான். இல்லைன்னா சண்டே டு சண்டே போகிற மாதிரி ஒரு கெஸ்ட் மாதிரி தான் ஆண்டவர் வச்சுருப்பான். இல்லைங்க, அவர் நம்மோடு கூட என்னாலும் வாழ்கிறவராகவே இருக்கட்டும்.
இப்ப சொல்றாரு பாருங்க இந்த ஆசீர்வாதத்தை. நீங்க 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இயேசு எங்க வீற்றிருக்காருங்க? எங்க வீற்றிருக்கிறார்? தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வார்த்தை வேதத்துல திரும்ப 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 வரும். இது என்ன மீனிங் தெரியுங்களா? பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். சங்கீதம் 110:1, எபேசியர் 1:20, லூக்கா 22:69, அப்போஸ்தலர் 2:33, அப்போஸ்தலர் 5:31, அப்போஸ்தலர் 7:56. இது எல்லாமே இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லுதுங்க. எதுக்கு சார் அங்க அவர் வீற்றிருக்கிறார்? அவரு நீங்க ஆண்டவரை நீங்க ஃபாலோ பண்ணி பரலோக சிந்தையா இருந்தா என்ன ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது உங்களுக்கு. ஏன் அங்க வீற்றிருக்கிறார்? ஏன் திரும்ப திரும்ப இந்த வசனம் இன்னும் நிறைய வசனம் இருக்குங்க. திரும்ப திரும்ப இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஏன் வீற்றிருக்கிறார் என்றால் நமக்காகத்தான். என்ன செய்யறாரா? சோதரன் நம்பர் 1 ரோமர் 8:34. அப்படியே வசனத்தை சொல்லுவேன், நீங்க பார்த்துக்கிடணும். 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எதுக்கு சார் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்? ஏன் பரலோகத்தில் இருக்கிறார்? வீற்றிருக்கிறார் நமக்காக வேண்டுதல். எதுக்காக வேண்டுதல் பண்றாருங்க? 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என்ன வேண்டி செய்யறாரு? பாவம் செய்கிற தேவ ஜனத்துக்காக பிதாவினிடத்துல வலது பார்சத்தில் பரிந்து வலது பார்த்து உட்கார்ந்து, பிதாவே இந்த வருஷம் மன்னிங்க, தெரியாம பண்ணிட்டான், ஏதோ சூழ்நிலை அப்படி பண்ணிட்டான், பைய ஸ்லீப் விழுந்துட்டான், சூழ்நிலை அப்படி மாத்திருச்சு, பிதாவே மன்னிங்க, பிதாவே மன்னிங்க, பிதாவே மன்னிங்க என்று ஒவ்வொரு விஷயம் நாம் தவறும் பொழுதெல்லாம், விலையனப்படும் பொழுதெல்லாம், மிஸ் ஆகும் பொழுதெல்லாம், பாவம் செய்யும் பொழுதெல்லாம் வலது பார்சத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாருங்க நமக்காக, ஒவ்வொருத்தருக்காக. இதான் ஃபேக்ட்டுங்க. எப்படி ஜெபம் பண்ணுவார் நினைக்கிறீங்க நீங்க? எப்படி அவர் பரிந்து பேசுவார் நினைப்பீங்க? தோட்டக்காரர் வார் சொல்றார் இல்லையா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், வெட்டிடாதீங்க, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும் சொல்லி பரிந்து பேசுகிறது போல ஆண்டவர் நாம் பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுதெல்லாம் நமக்காக வலது பார்சத்தில் வீற்றிருந்து பிதாவிடத்தில் வேண்டுதல் பண்றாரா. அப்படி இந்த வருஷமும் இருக்கட்டும் சொன்னதுனால தான் 2003 தாண்டி 2004 வந்திருக்கிறோம், 2001 2002 வந்திருக்கிறோம். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு தண்டனை பெற்று செத்து போயிருப்போம்யா, மண்ணோடு மண்ணா போயிருப்போம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அப்பன் இயேசு நமக்காக பரிந்து பேசி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார் என்றார். ஓ, அந்த பரலோகத்தில் எப்படி தேடணும்? நம்ம நல்ல கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட சாக்கியமுள்ள ஜனையா நீங்களும் நானும். நல்ல கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. அப்படி பரலோக சிந்தையா பரலோக வாக்கா இருக்கும் என்று சொன்னார். ஓ ஹalleluya, கடைசி வரையிடத்தை கர்த்தர் வல்லவர். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. ஆகவே தான் சொல்றது, அப்படி இந்த பரலோக சிந்தையா இருங்க. இப்படி பரிந்து பேசுவதும் நமக்காக ஜெபம் பண்ணுவதும் எல்லாம் நடக்கும். ஸ்தோத்திரம். நாம கைவிடாமல் கடைசி வரை நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. முதல்ல பார்த்தோம் கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதல், ரெண்டாவது பார்த்தோம் மேலானவர்களை நாடுறது, கடைசியா இப்போ 2 குறிப்புக்கும் உதாரணமா 2 மனுஷன், அண்ணன் தம்பி 2 பேரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்திட்டு ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே இப்போ நம்ம சொன்ன இந்த சத்தியம், மேலானதை தேடுங்க, ஆவிக்குரியதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படி உள்ளான்னு கேட்டேன் இல்லைங்களா. அதுக்கு எக்ஸாம்பிளாக உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் 2 பேர், ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று சகோதரன் லோத். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 13, 2, 3, 4. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும்
வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஒரு ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்தும் லோத்து குறித்தும் நம்ம பார்க்குறோம். 2 பேரும் உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். நீங்கள் தொடர்ந்து வாசி பாருங்க. அவருடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. 2 பேரும் உலக பிரகாரமான ஆஸ்தியை உடையவர்கள் தான், ஐஸ்வர்யவான்கள் தான். ஆனால் இந்த உலக ஐஸ்வர்யத்தை குறித்து 2 பேருடைய மனநிலை வித்தியாசமா இருந்தது. இந்த உலகப்புற ஆசீர்வாதத்தை குறித்து அவர் தெரிந்து கொண்ட பாதை வித்தியாசமா இருந்தது. ஆபிரகாமுடைய மனநிலை வேற, லோத்துவின் மனநிலை வேறே. லோத்துவை குறித்து இப்படி வாசிக்கிறோம். 13:5 ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாமுக்கும் இருக்குது, இவனுக்கு இருக்குது. இவனும் ஐஸ்வர்யவான் தாங்க. ஆபிரகாமை போல அவ்வளோ பெரிய இல்லைனாலும் இவனும் ஐஸ்வர்யவான் தான். ஆபிரகாமும் ஐஸ்வர்யவான் தான், லோத்தும் ஐஸ்வர்யவான் தான். இந்த ஐஸ்வர்யம் தான் 2 பேரையும் பிரிக்கிறது. உலக ஆஸ்தி எத்தனை பயங்கரம்! இந்த ஆஸ்தி தான் அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அண்ணன் தம்பி பிரிக்கிறது எது தாங்க? வேற ஒன்றும் இல்லை, அது ஆஸ்தி தான். இந்த சொத்துக்காக போடுற சண்டை இருக்கு பாருங்க, அதை எத்தனையோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரிச்சிருது. அப்படித்தான் ஆபிரகாம் லோத்து. இந்த ஐஸ்வர்யம் தான் 2 பேரையும் பிரச்சனை கொண்டு வருது. இப்போ 6வது வசனம் 13:6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ரொம்ப ஆஸ்தி அதிகமா இருக்கிறதுனால ஒன்னா இருக்க முடியல. பணம் ரொம்ப சேர்ந்தா சிக்கல் தாங்க. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் அதை குறித்த தரிசனம், அதை குறித்த எண்ணம் சரியா இருக்கணும். பாருங்க, இந்த 2 பேருக்கு பிரச்சனை கொண்டு வந்து இந்த ஐஸ்வர்யம் தான். அதிகமான இடம் தேவைப்படுது. ஆடு மாடு விருதுலாம் பெருகிடுச்சு, வேலைக்காரெல்லாம் பெருகிட்டாங்க, இடம் பத்தலை. அது நிமித்தம் அவங்க 2 மேய்ப்பருக்கு சண்டை. அதான் உங்களுக்கு 7வது வசனம் அப்படி சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏன் சண்டை வந்ததுன்னா இடம் பத்தலை, ஆகவே 2 மேய்ப்பருக்கு சண்டை. இப்போ பிரிய வேண்டிய நேரம் வந்த போது அப்பதான் தெரியுது இந்த 2 பேர் சுபாவம் வெளியே வருது. அப்பதான் ஆபிரகாம் யாரு, லோத் யார். ஒரு பிரச்சனை வந்தா தான் தெரியுங்க நம்ம யாரு. அது வரலும் தெரியாது. அது வரலும் எல்லாருமே பக்த கோடிகள் தான், பக்த சிரோமணிகள் தான். ஆனால் அனலுரைத்து புறப்பட்ட விரியன் போல் இருக்குதா இல்லையா? ஓ, ஏதோ ஒரு இலக்கியம் போடுக்குதா? அப்போஸ்தலர் 28 வாசிச்சு பாருங்க. அனலுரைத்து புறப்பட்ட விரியன் போல். அது வரலும் அந்த விரியன் விறகோடு விறகா இருக்குது. எல்லாம் விறகும் விரியனும் ஒன்னா தான் இருக்குது. பார்க்க ஒன்றும் தெரியல, எல்லாம் பக்த கோடி தான், பக்த சிரோமணி தான், வித்தியாசமே கிடையாது. ஆனால் அனல் வந்த பிறகுதான் தெரியுது, நான் விறகு இல்லை, நான் மட்டும் ரட்சிக்கப்படாது இருந்தா இந்நேரம் உன்ன பிரச்சனை வந்தாதானே தெரியுது. ஆபிரகாம் லோத்துக்கு எப்போ இந்த சுபாவம், இவர் யார் அவர் யார் எப்போ தெரியுதுன்னா ஒரு பிரச்சனை வந்த பொழுது. இப்போ ஆபிரகாம் எப்படி யாரு, லோத் யார் பாருங்க. வாசிக்கலாமா? 8-9 வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பிரச்சனை வந்தப்போ ஆபிரகாமுடைய சுபாவம் நமக்கு வேணுங்க இல்லையா? என்ன அருமையான ஒரு சுபாவம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நான் இடதுபுறம் என்றால் வலதுபுறம் என்று விட்டு கொடுக்கிற சுபாவம், இறக்க சுபாவம், உதார குணம், ஃபர்ஸ்ட் சாய்ஸை அடுத்தவனுக்கு கொடுக்கிறது. இதுதான் சார் ஆவிக்குரிய அடையாளம்.
பிரச்சனை வந்தா தான் நம்ம யாருன்னு காட்டணும். ஒரு பிரச்சனை பாகப்பிரிவினை, ஏதோ ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டு நமக்கு பிரச்சனை என்றால் அங்கே தான் நாம் யாருன்னு வெளியே காட்டணும். அவங்களுக்கு அங்கே தான் நாம் ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவர்கள், கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள் அப்படின்னு அங்கதாங்க காட்டணும். ஓகே, எடுத்துக்கங்க, பரவாயில்ல, நமக்குள்ள பிரச்சனை வேணாம். என்ன கஷ்டம், ஒரு பிரச்சனை வருதா, அங்க நாம் சகோதரர், அங்கதாங்க ஒரு வாய்ப்பு சார். இது நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு பிரச்சனை பாடு என்று சொன்னால் அங்கே தான் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பா அதை பாருங்க. இது ரொம்ப அவசியம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அங்கே நாம் ஆவிக்குள் என்று விளங்க பண்ணுவதற்கு வாய்ப்பை தேடுங்கள். அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்த மேலானவை தாடுறது. ஆபிரகாம் பாத்தீங்களா, எடுத்துக்கப்பா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அங்க கொடுக்குறாங்க, என்ன வேணா எடுத்துக்க. லோத்து அந்த சோதம் பகுதி முழுவதும் பசும் புல் நிரம்பின அந்த வளமான பகுதி தெரிஞ்சுட்டான், எடுத்துக்கோ என்று அவன் எடுத்துக்கொண்டு போனான். அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு ஆபிரகாம் மம்ரேக்கு போய் அங்கே கூடாரம் போட்டு குடியிருந்தார். பிரிஞ்சுட்டாங்களா? என்ன நடக்குது அந்த 13 நீங்க வாசித்து பாருங்க. பிறகு இப்போ கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அதை மட்டும் வாசிச்சு ஜெபம் பண்ணலாம். இப்படி விட்டு கொடுத்து ஆவிக்குரியவனா இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி கனம் பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 14, 15, 13, 14, 15. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உனக்கும் சந்ததி கொடுத்தேன். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் நடந்து எல்லாம் உனக்கு தான் என்று எதெல்லாம் கொடுத்தாரு தெரியுங்களா? எதெல்லாம் லோத்து எடுத்துக்கிட்டானோ அந்த எல்லா பகுதி சேர்த்து ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய மக்களாய் இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கே நடந்த தெரியல எல்லா பகுதி கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபை தருவார். ஆசீர்வாதம் ஒன்றும் குறையா இருக்காது. உங்களை அழிக்க நினைத்தவனுக்குரியதே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்க இந்த வருஷத்துல ஸ்பிரிச்சுவலா இருங்க, கிறிஸ்துவோடு கூட எழுந்த மக்களா நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்க. கர்த்தர் சொல்லுகிறா, அவர் உங்களை கனம் பண்ணுவார். சோத்தை எடுக்க எவெல்லாம் நினைத்தானோ அவனதெல்லாம் புடுங்கி உங்க கையில கர்த்தர் கொடுப்பாருங்க. அங்கே தான் ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். நல்ல தொழுகிறவனா தேவ மனுஷனா வெளிப்படுத்தினார். ஆனா லோத்து எதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணானோ எல்லாம் சோதோம் கொமோரா அடிந்த பொழுது எல்லாம் விட்டு தலைதெறிக்கு ஓடினான். எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. விட்டு துணி கூட சொந்தம் இல்லை அவனுக்கு. பார்த்தீங்களா? பூமிக்குள்ளே நாடினால் இப்படிதான் கிடைக்கும். பரலோகத்தை நாடுங்க, எல்லாம் சேர்த்து கத்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆமே. ஆவிக்குள்ள பூமிக்குள்ள மக்களுக்குள்ள வித்தியாசம் தான். ஆகவே இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாய் மேலானவர்களை தாடுகிற ஆவிக்கிற மக்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நான் சொன்னது உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாரை போல இல்லாம இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு பக்தன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் வெரி சிம்பிளா, ஒரு டாக்டரினை உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளா சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளா நடைமுறைப்படுத்தக்கூடிய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை நீ மறந்துடாதீங்க. ஜான் ஆர் மோட் அப்படின்னு ஒரு பக்தன், ஜான் ஆர் மோட்ங்கிற பக்தன் என்ன சொல்றாருன்னா, உலகத்தை சுவிசேஷமயமாய் மாற்றுவதற்கு தடைகள் சபைக்குள்ளே தான் இருக்கிறது. அவர் சொல்றாரு, உலகத்தை மாத்துறதுக்கு சுவிசேஷமயமாக்குவதற்கு தடை வேற எங்க இல்லை. RSSஓ இந்த முன்னணி பஞ்சாயத்து அதெல்லாம் இல்லை, அது சபைக்குள்ளே தான் இருக்கிறது. என்ன நமக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல், வாக்குவாதங்கள் இல்லாமல், சகோதரிக்குள்ள கசப்பு பொறாமது இல்லாமல் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவோடு எழுந்த மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். ஸ்தோத்திரம் பரலோக வாக்கு நடப்போம். ஒரு குறையப்பா நமக்கு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு முக்கியமான உபதேசத்தை உமது மக்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே போதிக்கக்கூடிய கிருபை கொடுத்தீர். எல்லாவற்றையும் எளிதாய் புரிந்து கொண்ட உமது பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி இந்த உலகத்துல வாழ எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உமது பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேட உதவி செய்யும். அப்பொழுதெல்லாம் கூட கொடுப்பேன்னு சொன்னவர். இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் குறையில்லாமல் கொடுக்க நீர் வல்லவர். நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். வேலை வருமானங்களை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும், படிப்பை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒன்றிலும் குறைவில்லாமல் நடத்தும். உலகத்தாருக்கு முன்பு தமது பிள்ளைகள் ஒருபோதும் தலை தாழ்ந்து விடவே கூடாது சுவாமி. அப்படி நடத்த நீர் வல்லவர் சுவாமி. மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கை வார்த்தை இது முதற்கொண்டு என்னென்னைக்கு காப்பார் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து குறைவில்லாமல் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபாளை மறவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நம்முடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியமுடைய சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.